சவுதி அரேபியா கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எக்ஸிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி சரி பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இது மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எழுத்துப்பூர்வமாக உங்களுடைய ஹெச்ஆர் இல்லைனா முதலாளிகிட்ட லெட்டர் கொடுங்க. இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன், லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா எக்ஸிட் கொடுங்கன்ட்டு. கொடுக்கும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லெட்டரை எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் 2-3 நாள் சென்ட் பாருங்கள், சரிப்பட்டு வரலையா அதுக்கப்புறமேட்டு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கும் சரி இல்லையா, அடுத்து 3வது ஒரு லெட்டர் கொடுங்க. அதையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு சரி இல்லையா, அப்போது நீங்கள் என்ன பண்ணன்னு கேட்டிங்கன்னா, ஊருக்கு வரும்போது விசா அடிச்சிருப்பீங்களா அதோட காப்பி, அப்புறம் உங்களோட இக்காமா, உங்களுக்கு சம்பளம் கொடுத்த காப்பி, அதுக்கப்புறம் உங்களோட எழுத்துப்பூர்வமாக கொடுத்தீங்களா அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்களா அது, வாட்ஸ்அப் மெசேஜ், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு லேபர் கோர்ட்டில் ஒரு கேஸ் கொடுங்க. வெறும் 1 வாரத்தில் இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. டிக்கெட்டு எல்லாமே வாங்கி கொடுத்து உங்களை ஊருக்கு போக சொல்லிடுவாங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் அந்த லேபர் கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கம்பெனியில் தங்க முடியாது, வேறு ஒரு இடத்துல தான் தங்க முடியும். இது மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு யாராவது இருந்தானா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.